வெளிப்படுத்தின புத்தகம் 22:11-12 சேர்ந்து படிக்கலாமா? 1, 2, 3. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதியுள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரியையின் படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. மத்தேயு 24:3 நாம் யாவரும் சேர்ந்து படிப்போம். மத்தேயு 24:3. 1, 2, 3. பின்பு அவர் ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய உலகத்தின் முடிவுக்கு அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். இந்த காலை நேரத்தில் ஆண்டவருடைய வருகை என்பது ஆதி காலம் முதல் இன்று வரை, சபை ஆரம்பித்த நாட்கள் முதல் இன்று வரை எல்லா பரிசுத்தவான்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் அத்தனை பேரும் நம்பிக்கொண்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை, இயேசு கிறிஸ்து அவர் மீண்டும், சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், அவர் இயேசு கிறிஸ்து மீண்டும் அவர் வருகிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்தில் அவர் எத்தனையோ இருந்த நாட்களிலே எத்தனையோ காரியங்கள் அவர் செய்தார், உங்களுக்கு தெரியும்ல. ஆனால் வெளிப்படுத்தின புத்தகத்தில் அவர் யோவானுக்கு சொல்லும் பொழுது ஒரு வார்த்தை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? இதோ, சொல்லுங்க பார்க்கலாம், நான் சீக்கிரமாய் வருகிறேன். behold, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனுக்கு அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. இயேசு சொன்னார், இதோ, இயேசு சொன்னார், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். அதே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார். 11ஆம் அதிகாரம் மத்தேயு 10 சொல்லப்பட்டிருக்கிறது, இதோ நான் என் தூதனை உனக்கு முன்பதாக அனுப்புகிறேன், அவன் உமக்கு முன்பதாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், வழியை ஆயத்தம் பண்ணுவான். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு காலையில சொல்லுங்க, அடுத்த இந்த ஒரு வாரத்தின் காரியத்தில் கர்த்தர் உங்களுக்கு காரியங்களை இவர் வாய்க்க செய்கிற தேவனா இருப்பார். நான் சொல்ற வசனம் திரும்ப சொல்லுங்க பார்க்கலாம். இதோ ஒரு தூதனை உனக்கு முன்பதாக நான் அனுப்புகிறேன், அவன் உமக்கு முன்பதாக போய் வழியை என்ன பண்ணுவான்? ஆயத்தம் பண்ணுவான். அதே ஆண்டவர் சொல்லுகிறார். யோவான் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறார், இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடொன்றும் உனக்கு வராதபடி இனி என்ன செய்யாதே? பாவம் செய்யாதே. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இதோ நீ சொஸ்தமானாய், நன்மையை பெற்றாய், ஒரு அற்புதத்தை பெற்றாய், ஒரு தெய்வீக சுகத்தை பெற்றுக்கொண்டாய். ஆனால் இந்த தெய்வீக சுகத்தை பெற்றுக்கொண்ட நீ அதற்கு நீ திராணியுள்ளவனாய் நட. ஆனா நீ நன்மையை பெற்றுக்கொண்டு மீண்டும் நீ பாவத்திற்கும் மீண்டும் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்திற்கு செய்தால் அதிக கேடொன்று உனக்கு வராதபடி இனி நீ என்ன செய்யாதே. கர்த்தருடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும். தேவ சமூகத்தில் நிறைய காரியங்களை பெற்றுக்கொள்கிறோம். ஒன்று தகுதிப்படுத்தி கர்த்தர் என்ன கொடுப்பாரு, இல்லை உங்ககிட்ட கொடுத்துட்டு உன்னை என்ன பண்ணுவார்? தகுதி ஆக்குவார். நம்ம எல்லா கல்யாணமான எல்லாருமே சொல்லுவோம், நம்ம பிள்ளையை கொடுத்து தான் கர்த்தர் பிள்ளையை வளர்க்க வேண்டிய கிருபைகளை தகுதிப்படுத்துகிறார். அப்படிதானே? அதே போல் சில காரியங்கள் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் சில பாக்கியங்களை கொடுத்து நம்மளை தகுதிப்படுத்துவார். அந்த நேரம் வரும் பொழுது கர்த்தருக்கு பிரியமில்லாமல் நடந்தீங்கன்னா, கர்த்தருக்கு உகந்ததாய் நடக்காமல் இருந்தேன், கர்த்தருக்கு உகந்ததாய் நீங்கள் அவருடைய பார்வையில் நல்லதாக இல்லாமல் நீங்கள் மீண்டும் கர்த்தருக்கு பிரியமில்லாமல் நடந்தீர்கள்னா அதிக, அப்படி தான் போட்டிருக்கு, படிங்க பார்க்கலாம், அதிக கேடு வராதபடி. கேடே கஷ்டம், அப்புறம் அடுத்தது அதிக கேடு வராதபடி உன்னை என்ன பண்ணுகோ, நீ கவனமாக இரு. அதே ஆண்டவர் சொல்லுகிற லூக்கா 24ஆம் அதிகாரம் 49ஆம் வசனத்தில், என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணின. எத்தனை பேர் வாழ்க்கையில் கர்த்தர் சில வாக்குத்தத்தங்கள் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார்?
வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். பைபிளில் போட்டிருக்கு, என்ன பண்ணாத, அவசரப்படாத. உன்னதமான காரியம் உங்கள் வாழ்க்கையில் வரணும்னா பைபிளில் போட்டிருக்கு, நீ தேவ சமூகத்தில் நீ காத்திருக்க வேண்டும். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் நீ எங்க இரு? எருசலேம்ல நீ இரு. உனக்கு தேவன் சொன்ன நேரத்தில் நீ கொஞ்ச நாட்கள் நீ இரு, காத்திரு, காத்திரு. அதே ஆண்டவர் கடைசியாக சொல்லுகிறார், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். அப்போ பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய வாழ்க்கை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் சொன்ன காரியங்கள் இதோ. சொல்லுங்க பார்க்கலாம், இதோ. அப்ப இந்த 2000 வருஷமாய் அந்த ஒரே ஒரு வார்த்தை இதோ, இதோ நான் சீக்கிரமா வர்றேன், இதோ சகல நாட்களிலும் நான் உன்னோட நான் கூட இருக்கிறேன், இதோ உனக்கு முன்பதாக ஒரு தூதனை நான் அனுப்புகிறேன், இதோ கர்த்தர் உனக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறும்படி நீ காத்திரு. கடைசியா சொல்லுகிறார், இதோ அதிக கேடானது உன் வாழ்க்கையில வராதபடி நீ பாவம் செய்யாமல் இரு. எத்தனை பேர் இயேசு கிறிஸ்து வரும்பொழுது நீங்க அவரோட போவீங்க? அல்லேலூயா. போயிருவீங்களே? போகணும், போகணும். எப்படி போவீங்க? ஞானஸ்தானம் பெற்றுட்டா பாஸ்டர், அதனால நான் கண்டிப்பாக போயிடுவேன், கண்டிப்பாக நான் போயிடுவேன். அப்படியா? எபிரேயரின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் எல்லாரும் சேர்ந்து படிக்கலாமா? எபிரேயரின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை நாம் யாவரும் சேர்ந்து படிக்கலாமா? எபிரேயரின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படி ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் பாவமில்லாமல், வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது, இரண்டாம் தரம் பாவமில்லாமல். அப்ப யாருக்கு கத்த தெரியுமா செய்வாரு? மூணாவது வரி போட்டிருக்கு, ஒரு தரம் பலியிடப்பட்டு, அடுத்தது தமக்காக. சும்மாலாம் பரலோகத்துக்கெல்லாம் போக முடியாது, அவருக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு மாத்திரம்தான். அதுவும் இங்கிலீஷில் பைபிளில் போட்டிருக்கோம், ஈகர்லி வெயிட் ஃபார் ஹிம். அப்படின்னா என்னதுன்னா, ரொம்பவும் அதிகமாக அவர் வருவார், அவர் வருவார் அப்படின்னு ஈகர்லி வெயிட், தமக்காக காத்து கொண்டிருக்கார். ஒரு நாள் நைட்டு நான் வர்றேன், வீட்டுக்கு வந்தால் என் மக முழிச்சிருக்கிறான். நான் கேட்டேன், என்ன தூங்கலையா அப்படின்னு கேட்டேன். நீங்கள் தானே சொன்னீங்க ஐஸ்கிரீம் வாங்கி தரேன்னு. சரி, அதனால எனக்கு நீங்கள் எங்கே என்ன வாங்கி கொடுங்க. அப்போ என் மக எனக்காக ஈகர்லி அப்படியே எதுக்கு காத்துட்டு இருக்கிறா? காலையில் 7 மணி 7:30க்கு ஸ்கூலில் உட்காரணும். ஒரு குழந்தை தகப்பன் வருவதற்காக அவ காத்து கொண்டிருக்கிறார்னா, நம்முடைய பரம தகப்பன் நம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்கு அனுப்பி நம்ம எந்த அளவுக்கு நாம் காத்து கொண்டு இருக்கணும். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். தகப்பனாகிய நான் அநேக முறை மறந்துடுறேன், ஆனால் அவர் நம்மை மறப்பதில்லை. அவர் நம்மை விசாரிக்கிறவராயிருக்கிறார். கூப்பிடுகிறவனுக்கு கர்த்தர் அவர் கிருபையை கொடுத்து பதிலை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சரி, அப்ப தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்கள் ஏன் இப்படி போட்டிருக்கு? தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்கள் ஏன் ஆண்டவர் வருகையில ஏன் சொல்லப்பட்டிருக்கிறது?
ஆண்டவருடைய வருகையில் 2 கூட்டத்தார் இருக்கிறாங்களா? பைபிளில் போட்டிருக்கு. மத்தேயு 24ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம், ஒருவன் எடுத்து கொள்ளப்படுவான், மற்றொருவன் கைவிடப்படுவான். ஒருவன் எடுத்து கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, பைபிள்ல அந்த வார்த்தை ரொம்பவே, நீ எந்த கூட்டத்தில் இருக்க விரும்புகிறோம் என்பது மிக முக்கியமானது. எடுத்துக்கொள்ளப்படுகிற கூட்டமா அல்லது கைவிடப்படுகிற கூட்டமா? எடுத்துக்கொள்ளப்படுகிற கூட்டமாய் நாம் இருக்க வேண்டும். ஒரு நிமிஷத்தில், ஒரு இமைப்பொழுதுல கர்த்தர் நம்மை மகிமையின் சாயெல்லாம் மாற்றி, மரித்தவர்கள் அவர்கள் படுத்துக்கொண்டு தூங்கி கொண்டிருக்கிற அவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு நாமும் அவரோட கூட எழுந்து மகிமையின் சாயல் அடைந்து அவரை நாம் தரிசிப்போம். நம்புறவங்க ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அத்தமா சொல்லுங்க பார்க்கலாமே. அப்ப எடுத்துக்கொள்ளப்படுகிற ஒரு கூட்டம் உண்டு, ஆனால் அடுத்தது ஒரு கூட்டம் உண்டு. அது என்ன பண்ணா, கைவிடப்படக்கூடிய ஒரு கூட்டம். அந்த கைவிடப்படக்கூடிய கூட்டத்தில் பைபிள்ல போட்டிருக்கு, அவர்கள் வலது கையிலும் நெத்தியிலும் என்ன கொடுப்பாங்களா? ஒரு லக்கத்தை கொடுத்து, நீ எதை வாங்கினாலும் எதை விற்றாலும் அந்த லக்கத்தை காமிச்சாதான் என்ன பண்ண முடியும், நீ வாங்க முடியும். அது பைபிள்ல போட்டிருக்கு. அந்த நாட்கள் கைவிடப்படுகிறவர்களுக்கு தான் வேதம் சொல்லப்பட்டிருக்குது. அது அவர்களுக்கு உபத்திரவ காலமா இருக்கும். என்ன காலமா இருக்குமா? உபத்திரவ காலமாக இருக்குமாம். கைவிடப்படுகிறவர்களுக்கு 21 வாதைகள் இருக்கிறது. அதுவும் அந்த வாதைகள்ல சாதாரண வாதைகள் இல்லை. வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது, தண்ணீர் இரத்தமாய் மாறும், ஆறுகள் இரத்தமாய் மாறும், நதிகள் இரத்தமாய் மாறும், கடல் இரத்தமாய் மாறும். அது மாத்திரமல்ல, கடலில் இருக்கிற மிருகங்கள் அது அழிந்து போகும். அது மாத்திரமல்ல, பைபிள்ல போட்டிருக்கு, வானத்தில் இருக்க காரியங்களை கர்த்தர் அசைப்பா, வானத்திலிருந்து நட்சத்திரங்கள் கீழே விழும். அதே போல வானத்திலிருந்து நிலாக்க அது கீழே விழும். வரும் பொழுது இந்த பூலோகம் அது பஷ்பமாகும். 1/3 பகுதி இந்த பூலோகம் அது வாழ்வதற்கு உகந்ததா இருக்காது. அந்தகாரம் சூழ்ந்திருக்கும், வலி பயங்கரமா இருக்கும், மனுஷனுடைய வாழ்க்கை மிகவும் கடினமா இருக்கும். அது யாருக்கு தெரியுமா? நமக்கு இல்லை. யாருக்கு? சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். கைவிடப்பட்டவர்களுக்கு. ஆனால் கர்த்தர் நம்மை எடுத்துக்கொள்ள நாம் அவர் சமூகத்தில் உண்மையாக இருக்கணும். ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு 7 காரியங்கள் முதலாவது சொல்லிடுறேன், அப்புறம் நேரம் இருந்துச்சு அப்புறம் அடுத்த ஒரு 7 காரியம் சொல்றேன். முதலாவது, அவர் வருகையினுடைய முதலாவது அடையாளம், அவர் வரும் பொழுது நடக்கிற முதலாவது அடையாளம் மத்தேயு 24ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரை. மத்தேயு 24ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரை ஒரு படிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். யுத்தங்களின் செய்திகளையும் அடுத்தது யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். கலங்காதபடி என்ன பண்ணுங்க? எச்சரிக்கையாய் இருங்கள். இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியவே, ஆனாலும் முடிவு உடனே வராது. அடுத்த வசனம், ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். அப்புறம் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களிலே உண்டாகும். ஒரு நாள் என்ன பண்ணாரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து? என்ன பண்ணாரு? அவங்கள எருசலேம் நகரத்துக்கு சீஷர்கள் எல்லாரையும் கூட்டிட்டு போறப்ப அங்க அந்த எருசலேம்ல இருக்க ஒரு தேவ ஆலயம், அது ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும். அதனுடைய கல்லுலாம் அப்படியே சூப்பராக இருக்கும், ரொம்ப பிரமாண்டம். திரும்ப சொல்கிறேன், கேட்டுக்குங்க. ரொம்ப பிரமாண்டம், அழகாக இருந்துச்சு. அதை பார்த்தாலே ஒரு மிகப்பெரிய ஒரு பிரமாண்டமான காரியம். அப்போ சீஷர்கள்லாம் பார்க்குறாங்க, ஆலயத்தை பார்க்குறாங்க. இயேசு கிறிஸ்துக்கு தெரியும் இவங்க அத்தனை பேரும் எதை பார்த்துட்டு இருக்கிறாங்க? ஆலயத்தை பார்க்குறாங்க. ஆலயத்தில் இந்த பிரம்மாண்டமான காரியத்தை பார்க்குறாங்க. திடீர்னு இயேசு சீஷர்ல பார்த்து சொல்லுகிறார், இந்த ஆலயம் ஒரு கல்லின் மேல் கல் இராதபடிக்கு இந்த ஆலயம் என்னப்படுமா? இடிக்கப்படும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவார். கேட்ட உடனே அவங்களுக்கு பெரிய அதிர்ச்சி. நடா, நம்ம நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வந்தா இவர்
எப்படி சொல்றாரு? அதுவும் சொல்றாரு, இவ்வளோ பிரம்மாண்டமான கோயில் இது எப்படி இடிந்து போகும்? சபை விசுவாசிகள் நான் திரும்ப சொல்லுகிறேன், அளவுக்கு அதிகமாக எந்த காரியத்தையும் செஞ்சிடாதீங்க, வச்சிடாதீங்க, பார்த்துடாதீங்க. எதுவாக இருந்தாலும் சரி, அளவுக்கு அதிகமாக எந்த காரியத்தையும் செஞ்சிடாதீங்க, வச்சிடாதீங்க, எதையும் பார்த்துடாதீங்க. தேவ சமூகத்திற்கு மேலே ஒரு காரியம் உங்களுக்கு அது பிரம்மாண்டமாக இருந்துச்சுன்னா ஒன்று நீயே இடிச்சு போட்டுரு, இல்லைன்னா படிங்களேன் 24:2 படிங்களேன். 24 அதிகாரம். இயேசு அவர்களை நோக்கி இவைகளையெல்லாம் பார்க்கிறீர்களே, இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி, ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும், எல்லாம் இடிக்கப்பட்டு போகும். உங்க வாழ்க்கையில ரொம்ப கவனமா வச்சிருங்க. யாரையுமே சரி, எதையுமே சரி, எப்படிப்பட்ட காரியம் இருந்தாலும் சரி, இன்னைக்கு பிரம்மாண்டமாய் காணப்படும், திடீர்னு அது அப்படியே மாறுச்சுன்னு வைங்களேன், உங்களால் தாங்க முடியாது. அப்போ சொல்கிறாரு சீஷரில் பார்த்து, இது இடிக்கப்படும் சொன்ன உடனே அந்த நேரம் இவங்க எல்லாம் அமைதியாக இருக்கிறாங்க. என்னடா இது இப்படி சொல்கிறாரு? அமைதியாக இருந்துட்டு கொஞ்சம் நேரம் கழித்து இவங்க அத்தனை பேருமே ஒலிவ மலைக்கு எப்பவுமே போவாங்க, ஜெபம் பண்ணுறதுக்கு போவாங்க. இப்போ ஒலிவ மலைக்கு மேலே போகிறாங்க. ஒலிவ மலைக்கு மேலே போகும்போது தான் அடுத்த வசனம் 3வது வசனத்தில் அப்போ தான் அவங்க கேட்குறாங்க, 3 கேள்வி கேட்குறாங்க. யார்கிட்ட? ஆண்டவர் இடத்துல 3 கேள்வி கேட்குறாங்க ஒலிவ மலையில். பின்பு அவர் ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கிறீர்கள், சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து இவைகள், முதலாவது கேள்வி எப்பொழுது சம்பவிக்கும்? 2வது உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும். அப்பதான் அந்த சீஷர்களுக்கே தெரியும் இயேசு கிறிஸ்து இப்ப வந்திருக்கிறாரு, ஆனா அவர் மீண்டும் வருவார், அவர் மீண்டும் வருவார். அப்பதான் சொல்றார் சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், என்னுடைய வருகையும் உலகத்தின் முடிவும் அது மாத்திரமில்லாமல் இப்போ சம்பவிக்க போகிற காரியங்கள் அனைத்துமே எப்போ நடக்கும்னு சொல்லி அவர் 6ஆம் வசனத்தை 7ஆம் வசனம் சொல்லுகிறார். 5 காரியங்கள் சொல்லுவார். யுத்தங்களும், அடுத்தது யுத்தங்களின் செய்திகளும், அடுத்தது பஞ்சங்களும், அடுத்தது கொள்ளை நோய்களும், பூமி அதிர்ச்சிகளும். அது ஓகேவா போட்டிருக்கா? பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். அடுத்த வசனம் 8வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து படிக்கலாமா? 1 2 3. இவைகள் எல்லாம் தமிழ்ல வேதனைகளுக்கு ஆரம்பம்னு போட்டிருக்கும். ஆனால் அதனுடைய வார்த்தை என்னன்னா, ஒரு பெற்றெடுக்கிற தாய் குழந்தையை வயிற்றுல சுமந்து கொண்டிருக்கிற தாய்க்கு ஒரு வலி வரும். அது என்ன வலினா, அந்த வலி வந்து வந்துட்டு போகும், வந்துட்டு போகும். அது வர மாதிரி இருக்கும், ஆனா குழந்தை வராது. திரும்பவும் கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்பவும் அந்த வலி வரும், ஆனா குழந்தை வராது. இதுதான் இவைகள் வேதனைகளுக்கு. எப்பெல்லாம் நீங்க யுத்தங்களின் செய்திகளை கேட்குறீங்களோ, யுத்தத்தை நீங்க கேட்குறீங்களோ, யுத்தங்களின் செய்திகளை கேட்குறீங்களோ, ஒன்று சொல்லட்டுமா? பஞ்சம், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு யுத்தம் வந்தாலே இது எல்லாமே பிரச்சனை. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தையும் 4ஆம் வசனத்தையும் படிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவென்றால், கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வந்து, கடைசி நாட்களிலே ஒரு கூட்டம் இருக்கு. அந்த கூட்டம் பேர் என்னது? பரியாசக்காரர்கள் வந்து தங்கள் சுய இச்சைகளின்படியே நடந்து. யார் இந்த பரியாசக்காரர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் இந்த பரியாசக்காரர்? நம்ம எல்லாருக்குமே ஒரு காரியம் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற காலம் வந்து இன்ஸ்டன்ட் காலம்ல எல்லாமே எப்படி இருக்கணும்? இன்ஸ்டண்ட்டாக இருக்கணும். இன்ஸ்டன்ட் டீ, இன்ஸ்டன்ட் காஃபி, இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ், எல்லாமே இன்ஸ்டன்ட். ஏன்னா நமக்கு ஒரு காரியம் வந்து இந்த நாட்களில் குறைஞ்சி கொண்டே போகுது. என்னன்னா, வெயிட் பண்ணுறது என்னது? குறைஞ்சி கொண்டே போகுது. வெயிட் பண்ணுறது வந்து குறைஞ்சி கொண்டே போகுது. வெயிட் பண்ண அநேகருக்கு விரும்பலை.
பைபிளில் எனக்கு ஒரு வார்த்தை ரொம்ப இன்னைக்கு நான் படிச்சுட்டு இருந்தேன், ரொம்பவே எனக்கு தொட்டுச்சு. ஆண்டவர் சொல்கிறாரு, நோவாவுக்கு சொல்கிறாரு, நான் இந்த உலகத்தை நான் ஜலப்பிரயாத்தால் என்ன பண்ண போகிறேன், அழிக்க போகிறேன்னு சொல்லி அந்த ஜலப்பிரயாணம் வர்றதுக்கு நோவா எத்தனை வருஷம் காத்திருந்தான்? 100 வருஷம் காத்திருந்தான். ஆண்டவருடைய காரம் வரையதுக்கு நோவா 100 வருஷம் காத்திருக்கிறாப்புல. ஆபிரகாம் 25 வருஷம் தன் குழந்தைக்காக என்ன பண்ணிருக்கான், அவன் காத்திருந்தான். அந்த கடைசி நாட்களிலே தேவன் தோ வருவாரு, இயேசு கிறிஸ்து தான் வருவாருன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. ஆனால் காத்திருக்க முடியாத சில ஜனங்கள். படிச்சிங்கன்னா படிக்கலாமா? அதே படிங்க பார்க்கலாம். முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவென்றால், கடைசி நாட்களில் பரியாசக்காரர் தங்கள் சுய இச்சைகளின்படி நடந்து 4வது வசனம், அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? உங்க வாழ்க்கையில தேவனுடைய வாக்குத்தத்தத்தை கேள்வி கேட்கிற இருதயம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்களே யாருதான்? பரியாசக்காரர் யார் தெரியுமா? தேவனுடைய வாக்குத்தத்தத்தை என்ன பண்ணுவாங்க? கேள்வி கேட்பாங்க. சொன்னார்ல ஆண்டவரே, நான் வரலையா அவரு அப்படின்னு அவர்கள் பரியாசம் பண்ணுவார்கள். பரியாசப்படுறதுனா யார் தெரியுமா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏளனமாய் பேசுகிறவர்கள். பைபிளில் போட்டிருக்கு, இப்படிப்பட்ட பரியாசக்காரர்கள் இருக்கும் பொழுது நீங்க எப்படி இருக்கணுமா? பைபிள் என்ன எழுதியிருக்கு? துன்மார்க்கனுடைய அடுத்தது பரியாசக்காரர். நீங்க பரியாசக்காரர் கூட்டத்தில் உட்கார்ந்துராத, நீ பரியாசக்காரனோட இருந்துராத. நீ அப்படிப்பட்ட ஆள் இல்ல. நீயோ ஆண்டவர் வருவதற்கு நீ ஆயத்தமா இருக்க வேண்டிய ஒரு நபர். 2வது, கடைசி நாட்களில் யார் இருந்திருப்பாங்க? பரியாசக்காரர்கள் அவர்கள் எழுந்திருப்பார்கள். 3வது, தானியேலின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தானியேலின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை ஒருவர் படிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். தானியேலாகிய நீயோ என்றால் முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தைகளை புதிய பொருளாக வைத்து இந்த புஸ்தகத்தை முத்திரை போடு. அப்பொழுது அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள், அறிவும் பெருகி போகும். கடைசி நாட்களில் என்ன பெருகி போகும்? சத்தமா சொல்லுங்க. அறிவு பெருகி போகும். சில நேரம் என்ன டெஸ்ட் பண்றது காரியங்கள் நான் சொல்றது உங்களே சொல்றேன். நான் சொல்றது என்ன டெஸ்ட் பண்றது தெரியுமா? என்னது? ஃபோன். எவ்வளோ நேரம் நான் யூஸ் பண்ணுறேன், எவ்வளோ நேரம் தெரியும்ல உங்களுக்கு? 3 காரியம் ஃபோனில் இருக்குது. ஒன்று பேசுவோம், அடுத்தது யூஸ் பண்ணுவோம். அந்த ஒரு ஃபோனில் இந்த காரியம் இருக்குது. இது எவ்வளோ நேரம் நான் செலவு பண்ணுறேன், இது என்னை கட்டுப்படுத்துதுன்னா நான் ஃபோனை தூக்கி வச்சுட்டு ஆண்டவரே ஃபோனை ஆஃப் பண்ணிடுவேன், இல்லை வைஃப் கிட்ட கொடுத்துருவேன். எது கொஞ்சம் ஒரு மாதிரி போகுதுன்னா ஆஃப் பண்ணி வச்சிருவேன். நான் என்ன சரிப்படுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவேன்? ஃபோனை எடுப்பேன். எந்த காரியமும், எந்த விஞ்ஞானமாக இருந்தாலும் சரி, எந்த அறிவு இருந்தாலும் சரி, உங்களை அது ஜெயம் எடுத்துக்கொள்ளாதபடி நீங்கள் அதை ஜெயம் எடுக்கும்படி கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். 3வது, கடைசி நாட்கள் என்ன பெருகுமா? சத்தமா சொல்லுங்களேன். அறிவு அது பெருகும். நான் சீக்கிரமாக நான் போயிடுறேன், நேரம் இல்லாததுனால். 4வது, ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 66ஆம் அதிகாரம் 8வது வசனம். ஏசாயா 66ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இப்படிப்பட்டவைகளை கேள்விப்பட்டது யார்? இப்படிப்பட்டவைகளை கண்டது யார்? ஒரு தேசத்துக்கு ஒரே நாளில் பிள்ளை பேரு வருமோ? ஒரு தேசத்துக்கு ஒரே நாள்ல பிள்ளை பேரு வருமோ? ஒரு ஜாதி பிறக்குமோ? ஒரு ஜாதி ஒரே நாள்ல அது பிறக்குமோ அப்படின்னு சொல்லி ஏசாயா 66ஆம் அதிகாரம் 8ஆம் சொல்லப்பட்டிருக்குது. எதை பத்தி சொல்லி இருக்குதுன்னா, ஒரே ஒரு சிதறி இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களை நான் ஒன்று கூட்டி ஒரு தேசமாய் நான் மாற்றுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். இது எப்ப நடந்துச்சு? 1948ஆம் வருஷம் மே 14ஆம் தேதி சிதறி இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எத்தனையோ
வருஷங்கள் சிதறிய இந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஒரே ஒரு நாடாக அந்த பென்குரியன் என்று சொல்லப்பட்ட ஒரு நபர் எடுத்த ஒரு மிகப்பெரிய சவால், எடுத்து ஒரே நாள்ல, நான் சொல்றது ஒரே நாள்ல அவர்கள் இஸ்ரவேல் என்கிற தேசத்தை அது உருவானது. அந்த தேசம் உருவானது பின்பு எத்தனையோ சண்டைகள் ஓடுது. ஆனாலும் பைபிள்ல போட்டிருக்கு, கடைசி நாட்களில் சம்பவிக்கிற காரியங்கள் எல்லாம் கர்த்தர் எதை மையமாய் வைத்திருக்கிறார் தெரியுமா? இஸ்ரவேலை மையமாய் வைத்துதான் கர்த்தர் வைத்திருக்கிறார். நான்காவது அடையாளம் இஸ்ரவேல் தேசம் வருகிற அடையாளம். ஐந்தாவது ஒரு அடையாளம் தானியேலின் புத்தகம் 11 எசேக்கியேலின் புத்தகம் 38 அதிகாரம் 2 வசனம். எசேக்கியேலின் புத்தகம் 38 அதிகாரம் 2 வசனம். எசேக்கியேலின் புத்தகம் 38 அதிகாரம் 2 வசனம். மறுபுத்திரனே மேசேக் தூபால் ஜாதிகளின் தலைமையான அதிபதியாகிய மாகோகு தேசத்தானாகிய கோகுக்கு எதிராக நீ உன் முகத்தை திருப்பி அவனுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் உரை. உங்களுக்கு புரியுதோ புரியலையா சொல்றேன் கேட்டுக்கங்க. கோக் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படின்னு ஒரு ராஜா வந்து இஸ்ரவேல் தேசத்துக்கு வருவான். அதுதான் கடைசி அடையாளம். யார் வருவா அப்படின்னா யாருன்னா பாத்தீங்கன்னா இந்த இப்ப இருக்கிற ரஷ்யா. இந்த ரஷ்யா தேசம் என்பது அது வளர்ந்து கொண்டே வரும். ஒரு நாள் அந்த கோக் என்கிற ராஜ்யா பெர்சியா ராஜ்யாவோடு சேர்ந்து அவன் இஸ்ரவேலுக்கு எதிராக யுத்தத்துக்கு வருவான். பெர்சியா ராஜ்யானா யாருன்னா இப்ப இருக்கிற ஈரான் தேசம். இந்த ரஷ்யாவும் இந்த ஈரானும் ரெண்டு சேரும் பொழுது அது மிகப்பெரிய அது யுத்தமாய் வரும். அதனாலதான் இஸ்ரவேலுக்கு ரஷ்யாவும் செட் ஆகாது, அதுவும் குறிப்பா ஈரான் சுத்தமா செட்டே ஆகாது. ஆறாவது மிக முக்கியமானது, எல்லாரும் எடுக்கலாமா? சகரியாவின் புத்தகம் 14 அதிகாரம் 12 வசனம். சகரியாவின் புத்தகம் 14 அதிகாரம் 12 வசனம். எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணின எல்லா ஜனங்களையும் கர்த்தர் வாதிக்கும் வாதையாவது கேளுங்க. வாதையாவது என்ன வாதை? அவர்கள் காலூன்றி நிற்கையில் அவருடைய சதை அழிந்து போகும். அவர்கள் கண்கள் தங்கள் குழிகளிலே கெட்டு போகும். அவர்கள் நாவு அவர்கள் வாயிலே அழுகி போகும். எலும்பு கூடு மாத்திரம் இருக்கும். என்ன அழிஞ்சு போகும் அப்படின்னு என்ன தெரியுமா? பைபிளில் போட்டிருக்கு, ஒரு காலம் வரும் நியூக்ளியர் வெப்பன், அப்படின்னா அணுசக்தி வாய்ந்த யுத்தம் ஒன்று நடக்கும். ஏழாவது கடைசியாக இதோட நான் முடிக்கும்படி விரும்புகிறேன். ஏழாவது மத்தேயு சுவிசேஷத்தின் புத்தகம் 24 அதிகாரம் 14 வசனம். 24:14 ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ராஜ்யத்தின் இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்குமுள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். பைபிள்ல போட்டிருக்க கடைசியாய் ஒன்னு இருக்கு, சுவிசேஷம் உலகம் எங்கும் என்ன பண்ணுமா? சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். கடைசி நாட்களிலே கடைசி அடையாளம் என்ன தெரியுமா? இது எல்லாம் இருந்தாலும் கர்த்தருடைய சுவிசேஷம் அது உலகத்தில் இருக்கிற எல்லா இடத்திலும் என்ன பண்ணுவோம்? பிரசங்கி